ஐயா கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறானா சேராபீன்கள் கேராபீன்கள் அத்தனை தூதர்கள் உனக்கு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. உன் வலப்பக்கத்தில் 1000 பேர் உன் இடது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா இது கர்த்தருடைய யுத்தம் சொல்றாரு. மேல வசனம் வாச்சோம் 14 படிங்க நல்லா. ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இதை என்ன பண்ற எழுதுறாரு. இப்படி ஒரு யுத்தம் நடக்குதுப்பா, இப்படி ஒரு யுத்தம் நடந்துச்சு. அப்ப நீங்க எல்லாம் சண்டை போட்டுட்டீங்க. நாம என்ன பண்றது, மலை உச்சியில என்ன பண்றேன், கர்த்தரிடத்துல சொல்லிட்டு ஆண்டவரே இப்படி எல்லாம் சண்டை நடந்துருக்குது. எங்க மக்களுடைய காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், எதிரிகளுடைய காரியம் உங்களுக்கு என்ன தெரியும், எங்க மக்களுடைய பலம் என்னன்னு தெரியும், அவங்களோட பலம் என்னன்னு தெரியும். ஆண்டவரே அவங்க பாவம் சோர்ந்து போயிடுவாங்க, அல்லது அவங்களுடைய காரியம் அவங்களுடைய யுத்த கருவிகள் எல்லாம் இப்படிதான். ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, இந்த யுத்தம் அவர்களுடைய இல்ல கர்த்தருடைய. ஆண்டவரே நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்றேன், நான் ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு எழுதி யோசுவா கேட்கும்படி எதுக்கு அப்படி சொன்னாரு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது யோசிச்சுட்டேன். அப்படியே திருப்பி வந்தா யோசுவா 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. யாரும் திறக்க வேணாம், டைம் இல்ல. யோசுவா 6ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தம் வருது. அல்லேலூயா. ஐயா பெரிய எரிகோ கோட்டை, பெரிய கோட்டையா. அது எந்த வளமும் தாண்ட முடியாது. ஏனென்றால் அது வழுக்கு பாறை. புரியுதா? வழுக்கு பாறை, பெரிய காம்பவுண்ட். காம்பவுண்டே வழுக்கு பாறையா எப்படி இருக்கும். நம்ம நினைக்கிற வீட்டுக்கு நடிக்கிற மாதிரி காம்பவுண்ட் இல்லை, பயங்கர பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. ஐயா அப்படியே அந்த வழுக்கு பாறையை தாண்டிட்டு போனா கூட ஒரு கொஞ்சம் அடி தூரத்துல, ஒரு 10 அடி தூரத்துல அதே உயரத்துக்கு இன்னொரு வழுக்கு பாறை இருக்குதாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசுவாவுக்கு தெரிஞ்சிருக்காது, அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஏப்பா யோசுவா அப்படிங்கிறாரு. ஐயா சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, பிதாவே சொல்லுங்க, தேவனே சொல்லுங்கிறாரு. நீ என்ன பண்ண, கத்தி கடப்பாறையெல்லாம் வச்சுட்டு நான் சொல்ற மாதிரி செய்கிறாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது வித்தியாசமா தான் இருக்கும். நான் போர்க்கறி எல்லாத்தையுமே கீழே வச்சு, கத்தி கடப்பாறையெல்லாம் கீழே வச்சு என்ன பண்ண, கம்முன்னு சுத்துங்கிறாரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கம்முன்னு சுத்துங்கிறாரு. என்னன்னா சரியா சொல்லிட்டுமா, அதுல இருக்கிற மாதிரி வாயை மூட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாய் தான் பிரச்சனை. ஐயா மரணமும் ஜீவனும் நான் எங்க ஊருக்கு போனேன், எனக்கு எங்க இது நடக்க போகுது, என் வயல்ல இப்படி இது வரப்போகுது, என்னோட இது இப்படி அப்படி ஆகும், நான் எங்க இப்படி இருக்க போறேன். அல்லேலூயா. நம்ம பேசி பேசி என்ன பண்ணோம், பாடி கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறீங்களா. அல்லேலூயா அல்லேலூயா. நசல் கொண்டதை ஆண்டவர் சீராய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஐயா வாயை மூட்டு நீ சுத்துகிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில நேரம் கம்முன்னு இருந்தாலே போதும், பல பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. அல்லேலூயா. ஐயா ஒரு தடவை சுத்து ஓகே, 2 தடவை சுத்து ஓகே, 6 முறை சுத்தி 7வது முறை சுத்தி வரும்போது என்ன பண்ண, ஆர்ப்பரிச்சு துதிக்கிறாரு. அல்லேலூயா. ஐயா அவனுக்கு புரியல, ஆனா ஆண்டவர் சொன்னா அதுல என்னவா இருக்கும், ஒரு நாள் சுத்துறான், 2 நாள் சுத்துறான், 6 நாள் முடிஞ்சது, 7வது நாள் எல்லாம் எக்காலத்து ஊடி ஆர்ப்பரிச்சு பாடுறாங்க. எரிகோ கோட்டை தூள் தூளாய் விழுந்து. ஐயா நீங்க வந்து பாடி ஆராதிக்கிறீங்க சும்மா கிடையாது, வாரம் பாடி ஆராதிக்கிறீங்க, உண்மையில துதிக்கிற சும்மா கிடையாது. உன் கண்ணுல தெரியாத அல்லது தெரிந்த எரிகோ கோட்டைகள் முடியவே முடியாதுங்க பிரச்சனை. இதனால சரி பண்ண முடியாத காரியங்களை உடனே வெளியிடுயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சீனா நீ என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்வார். புரியுதா புரியலையா? ஆண்டவர் எப்பயுமே ஈஸியாகிறதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இதை கூட சொல்ல மாட்டீங்களா, கஷ்டமானதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு எல்லாமே தெரியும், நான் பயங்கரமான ஆளு, அதனால கஷ்டமாகிறதெல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. என்னையா ஈஸி, என்ன கஷ்டம் சொல்றியா, உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஏன் கஷ்டம் பார கண்ணீர் உடால முடியாத காரியத்தில் அவர் மேல வச்சிடு. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஐயா கிரகிக்க முடியாத அதிசயத்தை செய்வார். உன்னால எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்கிறாரு. என் கையை தட்டி புரிஞ்சுதா புரியலையா? ஆராய்ச்சி பண்ண முடியாது, எண்ண முடியாது, உன்னால கிரகிக்க முடியாது, சுத்தி இருக்கிற தலை. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையாலுமே நான் கொண்டு வந்த செய்தி வேற ஒரு செய்தி, அதை இன்னும் நான் எடுக்கவே இல்லை. சத்தியமா எடுத்துனா சாயந்தரம் 4 மணி ஆயிடும். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா என்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணு நீ நினைக்கிறியோ, என்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர அந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு நினைக்கிறியோ, நீ அமைதியா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாரு. அல்லேலூயா. மலையுச்சிங்கிற அனுபவம் யாருக்கெல்லாம் இல்லையோ இன்றைய நாளில் அந்த அனுபவத்தை தேடி பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து துதித்து பாடுறாங்க.
எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாச்சு முடிக்க போறோம். யோசுவா 5ஆம் அதிகாரம். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்ற வாக்குத்தத்த வசனம். இது யாரெல்லாம் எனக்குன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமா என்னவாகும்? சொல்லுங்களேன். ஆமென்றும் பரலோகமே இது முடிவு பண்ணிட்டு டிக்ளேர் பண்ணிடும். புரியுதா? எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டீங்களா? இல்லை மற்ற வச்சிருக்கிறீங்களா? அவன் பார்க்க மாட்டாங்க. ரோமர்ல இருந்து ரோமர்லயே இருக்குதா? அப்படியே திரும்ப பழைய ஏற்பாடு வாங்க. யோசுவா 774வது பக்கம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் முடிக்க போறேன். அவர்கள் தேசத்தின் தானியம் நல்ல கவனிங்க ஐயா. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய். ஐயா, தேசத்தின் தானியத்தை புசித்த நாளில் எத்தனை நாள் நீ புசிச்சிருக்க? அநேக காரியத்தை கேட்டேன், அநேக காரியத்தை பண்ணிட்டேன், அநேக முயற்சி செஞ்சுட்டேன், எல்லாம் தோல்வி, எல்லாம் நஷ்டம், எல்லாமே கஷ்டத்துல தான் எனக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்றியா? படிங்க. அவர்கள் கானான் தேசத்து பலனை என்னைக்கு அவங்களுடைய மன்னா. ஐயா, மன்னாங்கிறது என்ன? அன்னைக்கு நாளைக்கு வருது. புரியுதா? அடுத்த நாள் வச்சு என்ன பண்ண முடியாது? அப்படிதானையா? அடுத்த நாள் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. என்ன ஆயிரும்? அண்ணன் நாளைக்கு போய் பார்க்கணும். ஆண்டவரே என்ன பண்றது, நாளைக்கு ஆண்டவரே பண்றது, இன்னைக்கு நல்லா தான் இந்த பாஸ்டரையா பிரசங்கம் பண்ணிட்டாரு, வார ஆண்டவரே பண்றது, அடுத்த மாசம் எனக்கு பெருசா ஒரு விஷயம் இருக்குதா, தெரியாத எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டுருக்கீங்களா? ஐயா, மண்ணா என்பதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த மாசம் என்ன பண்றது, அடுத்த வருஷம் என்ன பண்றது கேட்டு பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்தை என்ன பண்றது, அல்லது இந்த ஆபரேஷனுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கிற பத்தியா? இதான் மண்ணா. அல்லேலூயா. மண்ணான இத்தனை நாள் வேற மாதிரி கேட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறது நிச்சயமா உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. மண்ணா என்னைக்கு இல்லாம போயிடுச்சோ, ஐயா எனக்கு இந்த காரியெல்லாம் தேடி பார்த்தேன், எனக்கு அந்த மண்ணா கிடைக்கல, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, அந்த காரியம் எனக்கு வாய்க்கலன்னு சொல்லல. என்னைக்கு மண்ணா இல்லாம போயிடுச்சோ, வாசிங்க. மண்ணா பெய்யாமல் ஒழிந்தது. அவர்கள் கானான் தேசத்து பலனை. மண்ணா பெய்யாமல் ஒழிந்ததுன்னா அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு. அது முதல் என்னைக்கு மண்ணா ஒழிஞ்சு போச்சோ, என்னைக்கு நீ கிடைத்த காரியம் இல்லாம போயிடுச்சோ, என்னைக்கு நஷ்டத்துல வந்து நின்னையோ, டெய்லி எதிர்பார்த்ததுல போயிடுச்சோ, ஐயா மண்ணாங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. மண்ணாங்கிறது சாபம் இல்லை. மண்ணாங்கிறது என்னதான்? அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில். ஐயா, கானான் தேசம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற வருஷம். நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த வருஷம் என்ன பண்றதுன்னு நீ கேட்க தேவையில்ல. நாட்களிலே அதனுடைய தேவையை கத்த நேர்த்தியா சந்திப்பாரு. வருகிற நாட்கள், இனி வர நாட்கள் உனக்கு கானானின் ஆசீர்வாதம் எல்லாம் இருந்துச்சு. நிப்போமா? இனி வர நாட்களில் நீ கானானின் ஆசீர்வாதத்தை பார்க்க போற. ஐயா, நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது நீ கேட்டு புலம்ப போவதில்லை. ஆண்டவர் இனி மண்ணாவை தரப்போவதில்ல. கானானின் ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற தேவன், நிறைவா செய்கிற தேவன். உன் குறைவை எல்லாம் அவருடைய மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. 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 மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. பாதை கட்ட பாதல் எல்லாம் மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. பாதை கட்ட பாதல் நல்ல கைதடி. என்னோடு சொல்றேன், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாகனு சொல்றேன். ஐயா, போதியா முடிங்கிற மாதிரி கை தட்டிக்கிறீங்களே. அல்லேலூயா. ஐயாட்ட ஒரே நிமிஷத்துல குடிக்க போறேன். அந்த பாடி முடிச்சுட்டு கொடுத்துட்டுமா? அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அப்படி கை தட்டணும். புரியுதா? ஓகேவா? ரெடியா?